அமெரிக்காவின் நகரங்களின் நீர் அமைப்புகளில் சைபர் ஊடுருவல்கள் நடந்துள்ளதாக FBI மற்றும் அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் எச்சரித்துள்ளன. அதிர்ச்சியளிக்கும் வகையில் மினசோட்டாவில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட நீர் வசதிகள் குறிவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பல நீர் மற்றும் கழிவுநீர் நிறுவனங்கள் தங்களது அமைப்புகளில் சந்தேகத்திற்கிடமான சைபர் நடவடிக்கைகள் நடந்ததாக FBI-இடம் புகார் அளித்துள்ளன. சில தாக்குதல்கள் நீர் அமைப்புகளின் செயல்பாடுகளையே பாதித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹேக்கர்கள் இணையத்துடன் இணைக்கப்பட்ட தொலைதூர கட்டுப்பாட்டு சாதனங்களுக்குள் நுழைந்து IP முகவரிகளை மாற்றியுள்ளனர், பாஸ்வேர்டுகளை மாற்றியுள்ளனர், கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு வசதிகளை ஹேக் செய்துள்ளனர். இதனால் சில நீர் அமைப்புகளை இயக்குபவர்கள் மீண்டும் மேனுவல் செயல்பாட்டுக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் ஈரான் ஆதரவு ஹேக்கர்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அமெரிக்க அரசு எந்த ஒரு நபரையோ நாட்டையோ இந்த தாக்குதல்களுக்கு அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டவில்லை. மினசோட்டா நீர் அமைப்புகளில் நடந்த தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. மேலும் குடிநீர் விநியோகத்தில் மாசு ஏற்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் டிஜிட்டல் அமைப்புகள் குறிவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த விவகாரம் அமெரிக்க அரசியலிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மினசோட்டா நிர்வாகத்தின் திறமையின்மையே இதற்கு காரணம் என விமர்சித்துள்ளார். மேலும் ஈரானை குற்றம் சாட்டுவதையும் அவர் கேள்விக்குள்ளாக்கினார். ஆனால் மினசோட்டா ஆளுநர் டிம் வால்ஸ் இந்த தாக்குதல்களுக்கு யார் பொறுப்பு என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நவீன கால போரில் சைபர் தாக்குதல்கள் முக்கிய ஆயுதமாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விஸ்கான்சினிலும் இதே போன்ற அச்சுறுத்தல் இருந்தது குறித்து அதிகாரிகள் நீர் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை நீர் நிறுவனங்கள் மேற்கொள்ள FBI மற்றும் EPA அறிவுறுத்தியுள்ளன. ஏற்கனவே அமெரிக்க உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் ஆதரவு ஹேக்கர்கள் செயல்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய சம்பவங்கள் அமெரிக்காவின் குடிநீர் பாதுகாப்பு குறித்து புதிய கவலையை ஏற்படுத்தியுள்ளன.